தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படிங்கிற வார் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. ஒருவர் மிசைல் கொண்டு தாக்கி கொண்டிருக்காங்க. ஒருவர் அழைத்தே தீர்வோம், அவருடைய தலைவர்களை கொள்வோம் என்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வர்சஸ் அரபுலக நாடுகள் என்ற ஒரு போர் நீண்ட நாட்களாவே தொடர்ந்துகிட்டே இருக்கு. இஸ்ரேல் உருவான காலம் முதல் இப்போது அதுல ஈரானும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேலுடைய இந்த வரலாறு குறித்து நம்மிடையே விரிவாக பேசுவதற்காக டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். ஜெயின் சார். சார் இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாலே வார் தான் சார் ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது. இஸ்ரேல் 24 மணி நேரம் வார் மோட்லயே இருக்காங்க. இவருடைய தொடக்க காலம் இஸ்ரேல் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம் நினைக்கிறேன். முதல்ல எங்க தொடங்குது இஸ்ரேல் என்ற நாடு உருவானதுக்கு காரணம் என்ன? இஸ்ரேல் என்ற நாடு, அதாவது தீயிலிருந்து எழும்பிய ஃபீனிக்ஸ் பறவை தான் இஸ்ரேல்னு சொல்லலாம். நம்ம சொல்லணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட அந்த நாடுன்றது ஒண்ணுமே இல்லை. பலஸ்தீன் என்ற நாட்டில இருந்து ஒரு காலத்துல யூதர்கள் இருந்தாங்க. அந்த யூதர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து யூரோப்பிய நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். நிறைய பேர், அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு ஈத்தோப்பியாவில் இருந்தாங்க. பல யூதர்கள் அரேபிய நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா சிதறி இருந்தாங்க. பட் ஒரு கன்சிடரபிள், ஒரு குறிப்பிட்ட சதவீத பாப்புலேஷன் இப்போ இருக்கிற இஸ்ரேல் என்ற பகுதியில் வசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலுமான யூதர்கள் போலாந்து, ரஷ்யா, ஜெர்மனி, இந்த நாடுகளில் இன்க்ளூடிங் பிரான்ஸ், பிரிட்டன், இங்கெல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே அவங்க பொருளாதார ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் அவங்க அவங்கள நிலைநாட்டிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பண பரிவர்த்தனைகள், ட்ரேடிங்கில் அவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு பேரை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க யூரோப்பில். அதனாலேயே பல பேரோட கெட்ட பேரையும் அவங்க அந்த நாடுகளில் சம்பாரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா they are ஃபேமஸ் ஃபார் மணி லெண்டிங் பிஸ்னஸ். இங்கே சில கம்யூனிட்டிஸை நம்ம ஒரு மாதிரி சித்திரிகரிப்போம் பார்த்தீங்களா, வட்டி வாங்கி பிழைக்கிறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த ஒரு பேரை யூதர்களுக்கு ஏற்பட்டது. யூதர்கள் அந்த காலகட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1500s இருந்து அந்த ரெனைசன்ஸ் பீரியட் நோக்கி யூதர்கள் பரவலா ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் சரி, அதே மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்லேயும் சரி, அவங்க செல்வந்தர்களாகவும் அன்னைக்கு இருந்த யூரோப்பிய எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு யூதர்கள் சற்றே பணம் அதிகம் படைத்தவர்களாகவும் நிலம் மற்றும் மற்ற தொழில்கள், விவசாயம் மற்றும் மற்ற தொழில்களில் பேர் போனவர்களாகவும் திகழ்ந்தார்கள். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனையும் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர் ராத்ஷைல்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராத்ஷைல்டுன்னு ஒருத்தர். அவர் இஸ் அ பிரிட்டிஷர் பை இது. ஸோ 1914 to 18 உலகப்போர். அந்த உலகப்போருக்கு முன்னாடியே ரஷ்யாவில் இருந்து யூதர்கள் மெதுவாக லேட் 1800s, 1890s, 1880s இருந்தே இடம்பெயர்ந்து போலாந்து, ரஷ்யா இந்த நாடுகளில் இருந்து யூதர்கள் இடம்பெயர்ந்து அவர்களோட உண்மையான இடம் என்று அவர்கள் கருதும் பாலஸ்தீனை நோக்கி சென்றார்கள். அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் தான் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு முன்னாடியே இடம்பெயர்ந்து செல்வது அலியா அப்படின்வாங்க, அதாவது மைக்ரேஷன். அந்த மைக்ரேஷன் ஏற்பட்டது. இது ரஷ்ய ஆட்சியாளர்கள் ஜாரோட ஆட்சி காலத்தில் அவங்க பீரியட்லேயே இந்த இடம்பெயர்ந்து செல்வது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1914 to 18 உலகப்போர் நடக்கும்போது 1916 என்ன ஆகுதுறாங்கன்னா சைக்ஸ் அண்ட் பிக்கெட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் உருவாகுது. அதாவது இது உலகப்போர் முடிஞ்ச உடனே அது இட் டேக்ஸ் அ ஷேப், ஒரு கரெக்டான ஒரு வடிவம் எடுக்குது. அந்த அக்ரிமெண்ட் படி சைக்ஸ் அண்ட் பிக்கெட்ன்றவங்க ஒருத்தர் பிரிட்டிஷ் ஆள், பிரிட்டிஷ் டிப்ளமேட்டு, இன்னொருத்தர் ஃப்ரெஞ்சு. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கடான்னா, ஆட்டோமன் எம்பையர் கிட்ட இருந்து கைப்பற்றின பகுதிகள் யார் யாரோட ஆட்சி அதிகாரத்துக்கு கீழ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமன் ஆட்சி கீழே இருந்த மொத்த அரேபியன் பெனின்சுலாவை இன்க்ளூடிங் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல், அப்போ பாலஸ்தீன் அதோட பேர், அது ஈஜிப்ட், இப்போ இருக்கிற சவுதி அரேபியா, ஜார்டன், சிரியா, லெபனான், ஈராக், எக்ஸப்ட் ஈரான், இந்த மொத்த அரேபியன் பெனின்சுலாவை எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பங்கு போட்டுக்கிட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் டர்க்கிக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி ஒரு மேண்டேட்டில் ரஷ்யாவுக்கு ஒரு பகுதி போச்சு, அர்மீனியா நினைக்கிறேன், அது போச்சு. இன்னொரு பகுதி இட்டாலியோட கண்ட்ரோலில் போச்சு. பல பகுதிகள்
லெபனான், சிரியான்ற பகுதிகள் பிரெஞ்சு கண்ட்ரோலில் வந்தது. டிரான்ஸ்ஜார்டன், இப்போ இருக்கிற சவுதி அரேபியா, ஈராக், இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்தது. இப்போ இருக்கிற பாலஸ்டைன் இன்டர்நேஷ்னல் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு ஒரு அமைப்பை உலகப்போர் முடிஞ்ச உடனே ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் பண்ணும்போது அந்த அமைப்பு கீழே பாலஸ்டைனை வந்து ஏற்படுத்தினாங்க. அது கண்ட்ரோலில் இருக்கும், அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்னு. 1920 வாக்கில் இந்த பாலஸ்டைன்ன்றது வந்து பிரிட்டிஷ் மேண்டேட், அதாவது பிரிட்டிஷோட ப்ரொடெக்டரேட் கீழே போச்சு. இதுக்கு வந்து 1917ஆம் ஆண்டு இதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஆர்தர் பால்ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பால்ஃபோர் அக்ரிமெண்ட், பிரிட்டிஷோட மினிஸ்டர், அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்தார். பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்வாங்க, ஆர்தர் பால்ஃபோர் டிக்ளரேஷன். அதன்படி ராத்ஷைல்டுக்கு அவர் என்ன சொன்னார், வி ஆர் ரெடி டு ஃபார்ம் அ ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். யூதர்களுக்காக ஒரு தனி நாடை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. எப்பவுமே இவர்களுக்கு என்ன அந்த ஆசை என்று கேட்பாங்க இல்லையா, யூகே இதற்காக அந்த மாதிரி பண்ணணும், அவர்களுக்கு என்ன அவ்வளவு பாசம்? தெர் இஸ் ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று வந்து அப்போதைக்கே ஜூயிஷ் மைக்ரேஷன் அதிகமாக நடந்துட்டு இருந்தது. ரெண்டாவது காரணம், யூதர்களுக்கு வந்து ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டும் ஒன்று இருந்தது. ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டில் பேர் இன் மைண்ட், இயேசு கிறிஸ்து அவர் வந்து யூதர் தான், கிறிஸ்துவர் அல்ல. அவரை பின்பற்றியவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். அவர் என்னைக்கும் அவரை கிறிஸ்துவர் என்று டிக்ளேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ஸோ அவர் சமூகமாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு வந்து அவர்களுக்கென்று ஒரு இடம் தேவை ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அரப் ஸ்டேட்ஸுக்கு இருக்கும்போது ஒரு பஃபர் ஜோனாக ஒரு நாடு வந்து இவர்களுக்கு சாதகமான ஒரு பகுதி வேணும். அப்படி அந்த டைமுக்கு சுவிஸ் கெனால் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்துருச்சு. இப்போது அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இந்த யூரோப் கண்ட்ரியோடைய ஆதிக்கத்தில் ஒரு கண்ட்ரி வேணும்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த டைமுக்கு அமெரிக்காவில் இருந்த யூதர்கள் கம்யூனிட்டியும் வந்து they became well established in America. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் அந்த யூரோப்பியன் அந்த ப்ரெஷர் ப்ளஸ் அமெரிக்காவில் இருந்த ப்ரெஷர் அது அதிகமாகவே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஏரியாவை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய கம்பல்ஷன் வந்து உருவாச்சு. பட் அது மொமெண்டம் பிக்கப் ஆகலை. மொமெண்டம் எப்போ பிக்கப் ஆகுதுன்னா 1920 இருந்து 1945 பீரியட் வரைக்கும் ஒரு லல் பீரியட்னு தான் சொல்லலாம். பட் மொமெண்டம் பிக்கப் ஆகுறது 1930s அப்புறமா ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் அதிகாரத்தை கைப்பற்றிய பின் நாசி ஜெர்மனியிலேருந்து என்ன ஆகுதுறாங்கன்னா அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க. எந்த யூதரெல்லாம் வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போகலாம் அப்படின்ட்டு, அவங்க உடைமைகளை விட்டுட்டு அவங்க மாத்திரம் போயிடலாம் நாட்டை விட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய யூதர்கள் நாசி ஜெர்மனியோட கட்டுப்பாட்டிலேருந்து அவங்கள விடுவிச்சுக்கிறதுக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கும் தப்பிச்சு ஓடுறதுக்கு அவங்க செலக்ட் பண்ணுற இடம் இஸ்ரேல். இந்த டைமில் நாசி ஜெர்மனி 1939 இதே செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள், இந்த கடைசி லாஸ்ட் வீக் ஆஃப் 30th செப்டம்பர் அந்த டைமில் தான் உலகப்போர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த உலகப்போர் ஸ்டார்ட் ஆனப்போ அவங்க ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுற கண்ட்ரி போலாண்ட். போலாண்டில் இந்த யூதர்கள் நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். அதே சமயத்தில் எங்கெல்லாம் வந்து நாசி ஜெர்மனியோட ஹிம்லர்னு சொல்லக்கூடியவர் வந்து நாசி ஜெர்மனியில் நாசி பார்ட்டியோட ஹெட்டாக இருந்தார். அவங்களோட அமைப்பு வந்து அவங்களோட ஒரே குறிக்கோள் வந்து யூதர்களை கொல்றது. ஹிம்லரோட அமைப்போட அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? தே கன்சிடர் தெம் நாட் பார்ட் ஆஃப் தி பியூர் ஆரியன் ரேஸ். ஸோ அவங்க ஆரியன் ரேஸ் தியரியில் யூதர்கள் வந்து அவர்களில் ஒன்றாக அவர்கள் பார்க்கவில்லை. ஸோ அவர்களை கொன்றே தீண்ட வேண்டும், தே ஆர் கன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃபஸ்ட்டு உலகப்போர் தோற்றதுக்கே யூதர்கள் ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஜெர்மன்ஸு எஸ்எஸ் அப்படின்வாங்க, ஜெர்மன் எஸ்எஸ் அப்படின்வாங்க. ஹிம்லர் கட்டுப்பாட்டில் இருந்த அமைப்பு அது. அந்த அமைப்போட ஒரே குறிக்கோள் யூதர்களை கொன்றது. அது கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அமைச்சு அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் பல லட்சம் யூதர்களை வந்து அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க. இதை வந்து ஹாலோகாஸ்ட்னு சொல்லிட்டு உலகமெங்கும் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் நம்ம வந்து போனோம்னா, யூரோப் போனோம்னா டாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குது. இது மாதிரி நிறைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் வந்து அவங்க ஏற்படுத்தி பல லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சாங்க ஜெர்மனியர்கள், அதாவது ஹிட்லரோட நாசி கவர்மெண்ட். இந்த பாலிசியை ஈவன் இட்டாலியில் கூட ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டான முசோலினி அரசாங்கம் இதை பண்ணாங்க ஆஸ் அ கண்டினியூஷன். அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட பட் தே ஆல்சோ டிட் தட். இந்த காலகட்டத்தில் இந்த யூதர்கள் வந்து அவங்க உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றிக்கிறதுக்கு
பெருமளவில் 1940கள் 45 பிற்பாடு கூட, அதாவது உலகப்போர் முடிஞ்ச காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து இதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாலஸ்டைனை நோக்கி கப்பலில் வந்து சேர்றது, இல்லை நிலப்பரப்பு வழியாக வர்றது, எப்படியோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க அதை அவங்களோட தஞ்சமடைகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடமா கருதி அவங்க வந்து சேர ஆரம்பித்தாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அப்போது வந்து பாலஸ்தீனியர்களோட, அதாவது அங்கே இருக்கிற பாலஸ்தீன் அரபியர்களோட யூதர்களோட பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தது. சடனாக இவங்க இன்ஃப்ளெக்ஸ் வர வர இடத்துக்கு ஒரு ஒரு உரசல் ஏற்பட்டது. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு லேண்ட் ஸ்ட்ரிப் தான் அது. அந்த லேண்ட் ஸ்ட்ரிப்பில் பாலஸ்தீனியர்களுக்கு வந்து இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் முதல்ல உரசல் ஆரம்பிக்குது. இவங்களும் கம்யூனிட்டியாக வாழ்கிற ஆளுங்க தான் பாலஸ்டைனியன்ஸும். அதே சமயத்தில் யூதர்களும் வந்து அவங்க கம்யூனிட்டியாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம்ஸ்ன்னா அவங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆனாங்கன்னா ஒரு 10 குடும்பம், 20 குடும்பம், ஒரு 50 குடும்பம் ஒரு சின்ன ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகி அந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணிக்கிறது, அந்த இடத்துல அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுது, அந்த ஒரு 3 ஆண்டு காலகட்டத்தில் அது ஒரு உரசலை ஏற்படுத்துது. அங்கே இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கும் வந்து செட்டிலான யூதர்களுக்கும். இதில் ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து போன யூதர்களும் இருக்காங்க, வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து போன யூதர்களும். ஜெர்மனிலேருந்து போன யூதர்கள் வேறு. ஈஸ்டர்ன் யூரோப்னா இப்போ இருக்கிற போலாண்ட்லேருந்து, செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவிலேருந்து, இந்த இடங்கள் யுக்ரைன்லேருந்து, இங்கேருந்து போன யூதர்களும் இருக்காங்க. இதில் ஒரு ட்ரிவியா என்ன தெரியுங்களா, போலாண்ட் யூதர்களுக்கு தஞ்சம் கொடுத்தது போலாண்ட். நம்ம குஜராத்தோட மன்னர்கள் கூட, ராஜ்கோட்டோட மன்னர்கள் கூட தஞ்சம் கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் போலாண்டில் வந்து அங்கே வந்து இண்டிக் ஸ்டடீஸ்க்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இன்னொரு வரலாறு முக்கியமான ஒரு விஷயம் என்னடான்னா, இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்த யூதர்களும் இருக்கார்கள். கிட்டத்தட்ட 72,000 பேர் வந்து இந்திய வாழ் யூதர்கள் இப்போ போய் இஸ்ரேலில் செட்டில் ஆகிருக்காங்க. இந்தியாவுக்குள்ள எப்படி வந்திருப்பாங்க? இந்தியா வந்து எல்லா மதங்களுக்கும் ஒரு அடைக்கலம் கொடுத்த நாடாக தான் இது கருதப்படுது. உலகத்தில் எல்லா மதமும் எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். எல்லா மதங்களுக்கும் இங்கே வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு இடத்த வந்து புகலிடத்தை கொடுத்துருக்காங்க. அது ஈரானை விட்டு தப்பித்து வந்த பார்சிகளாகட்டும், இல்லை இஸ்லாமிய சமுதாயமாகட்டும். ஏன்னா முதல்ல இங்கே கட்டின மாஸ்க் வந்து நபிகள் நாயகம் இருக்கிற காலகட்டத்திலேயே முதல்ல கட்டின மாஸ்க் வந்து, அவரோட சமகாலத்தில் கட்டின மாஸ்க் வந்து சேரமன் பெருமாள் மாஸ்க் இன்னும் கேலிக்கட்டில் கேரளாவில் இருக்குது. சில முஸ்லீம்களும் வந்து செட்டில் ஆனாங்க. அஃப்கோர்ஸ் லேட்டரான் இன்வேடர்ஸாக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க இன்வேடர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இருந்தவங்களும் இருக்காங்க. அவங்கள சோனகர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூப்பிடுவாங்க. சிலோன்லேயும் சோனகர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. துருக்கியர்கள்லேருந்து வந்து தான் துலுக்கர் அப்படின்னு சொல்லி, துருக்கி அங்கேருந்து, அதாவது டர்க்கிலேருந்து வந்து திரும்பி வந்தவங்க. ஸோ இந்தியா விட்டுருங்க. ஸோ கோயிங் பேக் டு இஸ்ரேல், 1948 என்ன ஆகுதுன்னா, ஹேக்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமிலிட்டரி அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. ஏன்னா இந்த பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இந்த உரசல் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஒரு விதமாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அச்சுறுத்தலாக மாறுறாங்க. அந்த பிரச்சனைகள் அவ்வப்போது அது பூதாகரமாகி ஒருத்தர் இன்னொருத்தரை சுட்டுக்கிறதும், ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்றதும், இது மாதிரி பிரச்சனைகளாவது. அப்போ அவங்க யூதர்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த டார்கெட்டிங் நடக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, ஹேக்னான்னு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஹேக்னான்ற அமைப்போட மெயின் குறிக்கோள் இந்த ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய கோழிகள், மாடுகள், ஆடுகள், இதை வந்து காப்பாற்றுறதுக்கும், அவங்களோட அந்த நிலப்பரப்பை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் அவங்க செக்யூரிட்டி குரூப்ஸ் அமைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் தான் அங்கங்கே. இது லேட்டரான் தான் இது இஸ்ரேலி ஆர்மியாக ஒரு உருவெடுக்குது. ஸோ அப்போ வந்து பாலஸ்தீனியர்களுக்குள்ள இவங்க ஃபஸ்ட்டு விட்டாங்க. மெதுவாக அந்த பாலஸ்தீனியர்களோட யூதர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுது. 1948 காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்கடான்னா, பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தனி நாடு, யூதர்களுக்குன்னு ஒரு நாடு ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு யூஎனில் வந்து ஒரு இது வந்து ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே எதிர்க்குது, பாலஸ்தீனியன்ஸும் ஒத்துக்கல. மீன்வைல் May 1, 1948 இஸ்ரேல் வந்து
பென்குரியன் என்ற ஒருத்தர் தலைமையில் இஸ்ரேல் வந்து நாடா தங்களை தானே அறிவிச்சுக்குது. அந்த நாட்டின் பேர் இஸ்ரேல் என்று அறிவிக்குது. அந்த நாடு பிறந்த அந்நாளே போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது அரபியர்கள் சொல்லுவாங்க. ஈஜிப்ட், ஜார்டன், சிரியா, எல்லா இந்த அரபு நாடுகள் எல்லாம் வந்து ஆர்மியை வந்து அனுப்பி இஸ்ரேல் கூட சண்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் இட் வாஸ் சப்போர்ட்டட் பை ரஷ்யா ஃபார் இன்ஃபர்மேஷன். முதல்ல வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த சண்டையில் வந்து என்ன ஆகுதுன்னா தி ஆர்மிஸ் ஆஃப் ஈராக், ஈஜிப்ட், ஜார்டன் ஆர் டிஃபீட்டட். இப்போ சொல்லக்கூடிய ஜெருசலம், ஈஸ்ட் வெஸ்ட் பேங்க்னுவாங்க பாருங்கள், ஜெருசலம். அந்த ஜெருசலம்க்கு இந்த பக்கம் ஈஸ்ட் பேங்க் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சு, ஜார்டன் கண்ட்ரோலில். அந்த ஜார்டன் ரிவர் வந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சது. நார்த்து வந்து லெபனான் வந்து அவங்க எல்லை பகுதியாக நிர்ணயிக்கப்படுது. இந்த சைடு வந்து வர்ச்சுவலாக கிட்டத்தட்ட மெடிட்ரேனியன் சீன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு நிலப்பரப்பு யூதர்களுக்கான நிலப்பரப்பாக மாறுது. அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பாலஸ்தீனியர்களே அகதிகளாக மாற்றப்படுகிறார்கள். ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேலி வாரோட ரிசல்ட் என்னடான்னா அரபு நாடுகளோட படைகள் தோற்கடிக்கப்படுகிறது. அதான் சார், இப்போ புதுதாக ஒரு கண்ட்ரி பிறக்கு, அதுக்கு இன்னும் ஸ்ட்ரக்சர்டு ஆர்மி கூட கிடையாது. இல்லை, அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து ஹேக்னான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது சின்ன சின்ன குழுக்களாக அங்கங்கே இருந்தாங்கன்னு அது ஆர்மியாவே அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி அவ்வளோ பெரிய மைட்டி அரப் ஆர்மியை அவங்களால எல்லா பக்கத்துலேருந்து அடிச்சிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து அரப் ஆர்மி எடுத்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. அவங்க வந்து ஓவரால் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேலி வாரில் குறிக்கோள் வந்து இவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும், அவங்களுக்கு வந்து தங்கள் இடத்தை தக்க வச்சுக்கணுன்ற குறிக்கோளில் தான் சண்டை போட்டாங்க தவிர்த்து. ஈஜிப்ட் ஒரு கண்ணோட்டத்துலேருந்து அட்டாக் பண்ணுச்சு, ஒரு பக்கம் ஜார்டன் இன்னொரு இதுலேருந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியும் கொஹஷனும் இல்லாமல் போனது அரப் நாடுகள் நடுவில். இது பாலஸ்தீனியர்களுக்கு பெரிய சாபக்கேடாக மாறிச்சு. ஸோ அந்த வாரில் இஸ்ரேல் வந்து வென்று அவங்களோட ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. த ஸ்டேட் கெட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பிஃபோர் இட் செல்ஃப். அதாவது மே 1 அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஃபார் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தட் இஸ்ரேல் தேங்க்ட் இன் இட்ஸ் பார்லிமெண்ட், விச் கண்ட்ரி டு யூ நோ? இந்தியாவா? எஸ், ஃபார் கிவிங் ரெஃப்யூஜ் டு ஜூஸ். யூதர்களுக்கு புகலிடம் கொடுத்ததுக்காக அவர்கள் முதல்ல நன்றி கூறிய நாடு இந்தியா. ஆனா இதே இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம வாக்களிச்சோம். 1992 வரைக்கும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் தூதரக உறவு கூட இல்லை. அதே சமயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனியர்கள் வந்து யூதர்களோட சொந்த நாடுன்னு அது கருதப்பட்டாலும் பல 100 ஆண்டுகளாக இருந்த பாலஸ்தீனியர்கள் சடன அடிமைகள் ஆக்கப்பட்டனர். அவர்கள் உடைமைகளும் எல்லாத்தையும் இழந்து அவங்க வந்து அகதிகள் ஆக்கப்பட்டனர். அந்த காரணத்தினால இந்தியா டுக் அ பிரின்சிபல் ஸ்டாண்ட் தட் தே வில் சப்போர்ட் தி பாலஸ்தீனியன் காஸ். ஸோ இது வந்து ஒரு டைசி இஷ்யூ. டைசி இஷ்யூன்னா இந்த தரப்புலையும் நம்மளால சாய முடியாது, அந்த தரப்புலையும் சாய முடியாது. ஒரு கம்யூனிட்டி ஹாலோகாஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கொன்று அவங்கள குவிச்சு அவங்கள சின்னாபின்னமாக்கி அவங்க வாழ்வுக்கு வழி இல்லாமல் வந்து செட்டில் ஆனவங்க. ஆனால் அங்கே இருந்தவர்களை அவங்க யாரோ அவங்கள அடித்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கள அவங்க துன்புறுத்தியோ இல்லை சண்டை போட்டோ ஜெயிச்சோ அவங்கள வந்து அகதிகளாக்குனாங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே நியாயம் இருக்கு, 2 பக்கமும் அநியாயமும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் ஒரே நாடு, பிரிட்டிஷ். ஆமா, பிரிட்டிஷ் தானா? பிரிட்டன் தான். இந்தியாவை துண்டாடினதும் அவன் தான். இன்னைக்கு இருக்கிற பாலஸ்டைன் பிரச்சனைக்கு, இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சனைக்கு காரணமும் அவன் தான். எப்படி பெட்டரா கையாண்டிருக்கலாம்? ஏன்னா பிரிட்டிஷ் மேண்டேட் படி தான் 2ஆ பிரிக்கப்படுது. எப்படி பெட்டரா கையாண்டிருக்கலாம்? பெட்டரா கையாண்டிருக்கலாம்னா, ஜூஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டேட்டை ஏற்படுத்தணும்னு டிசைட் பண்ணப்புறம் அது ப்ராப்பர் மேண்டேட்டாக நீங்கள் சடனாக ஒன் ஃபைன் மார்னிங் இந்தியா விட்டு எப்படி வெளியே போனானோ சடனாக ஒன் ஃபைன் மார்னிங் பிரிட்டன் இல்லை நான் விட்டுறேன், எனக்கு தேவையில்லை, நான் மூவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டோம். இதே தான் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. துண்டை காணும் துணியை காணும் ஓடி போடுறது, சுரண்டுற வரைக்கும் அந்த நாட்டை சுரண்டிடுறது. தட்ஸ் வை இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், த க்ளோரியஸ் டே வில் பி வென் யூனியன் ஜாக் இஸ் இன் டாட்டர்ஸ். யூனியன் ஜாக்ன்றது பிரிட்டிஷ் கொடி, அது துண்டு துண்டா சில்லா செதறணும். அவ்வளோ கோமா இருக்கீங்க. யுனைடெட் கிங்டம்ன்ற ஒரு நாடை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஸ்காட்லாண்டுன்றது தனி நாடு சார், இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்ன்றது தனி நாடு, அயர்லாந்து தனி நாடு, அயர்லாந்து தனி நாடு, நார்தர்ன் அயர்லாந்து அது தனியாக போயிடுச்சு.
அது அஃப்கோர்ஸ் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட். அயர்லாண்டுன்றது தனி இடம், ஸ்காட்லாண்டுன்றது தனி இடம், இங்கிலாந்துன்றது வேல்ஸ்ன்றது தி ஐலாண்ட் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து தான் அது பேர். அந்த கிரேட் பிரிட்டன்ன்றதே இருக்கக்கூடாது, ஸ்காட்லாந்து தனி. அப்போ அந்த இந்த ஸ்காட்லாண்டோட கொடி அது வந்து இப்படி ப்ளூ கலர்ல இருக்கும். பிரிட்டிஷ் கொடி வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல ரெட் கலர்ல. எவ்வளோ ஈனப்பிறவிகளா இருந்தா நம்ம டில் ரீசென்ட்லி பிரிட்டிஷோட ஃபிளாகை தான், இங்கிலாண்டோட ஃபிளாகை தான் இந்தியன் நேவி ஃபிளாகை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ சிறந்த லாயலிஸ்ட் நம்ம நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள். இட் ரிக்வயர்ட் ஒன் நரேந்திர தாமோதர் மோடி to bring Shivaji's emblem as our naval emblem. ஷம்னு வருணஹான்னு இது போட்டிருக்காங்க. In fact, he had to bring the name of Rajendra Chola to the Andaman and Nicobarல இருக்கக்கூடிய போர்ட் பிளேயரோட கேபிட்டலுக்கு பேர் வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லிட்டு அவர் தான் மாற்றணும்னு சொல்லி என்ன வந்தது. இவங்களுக்கு இப்படி பெட்டரா கையாண்டிருக்கலாம் இந்த இஸ்ரேல் இஷ்யூவை. பிரிட்டன் கமிங் பேக் டு இஸ்ரேல் இஷ்யூ, பிரிட்டன் would have ஒரு இடத்துல நீ வந்து அந்த ஒரு பிரச்சனையை அணுகணும், அந்த பிரச்சனைக்கு நீ காரணமாக இருக்கும்போது சொல்யூஷனை நீ தான் ப்ராப்பராக கொடுக்கணும். வயிற்றுப்போக்கு இருக்கிறவனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நீ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரை கிளின்னு சொன்னால் அவனுக்கு எதுவும் தெரியாது. இந்தியா இந்த பக்கம், இந்தியான்னா எது, பாகிஸ்தான் என்னன்னு தெரியாது. அவன் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைனை கிழிச்சிட்டு போனால் அதுதான் ராட்க்ளிஃப் லைன் ஆயிடுச்சு. அதான் இன்னி வரைக்கும் இருக்கு. இன்னி வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையாக மாறிச்சு. ஏன்னா பிரிட்டன் வந்து 1945 அப்புறம் இட் இஸ் அ பவர் தட் வாஸ் broken. பிரிட்டன் சுதந்திரம் கொடுத்துட்டான். பிரிட்டன் சுதந்திரம் கொடுக்கல, அவன் கொடுக்கலன்னாலும் அவனால் ஆண்டிருக்க முடியாது. பை தென் he was broke. There is a famous saying that was said by Gandhi. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்னு மவுண்ட் பேட்டன் சொன்னப்போ he gave a famous quote. It is a post dated check from a bank that is failing அப்படின்னாரு. அதாவது முன்தேதியிட்ட செக், அது அந்த பேங்க் வந்தானா திவால் ஆயிடுச்சு. செக்கு கொடுத்த என்ன பிரயோஜனம், கொடுக்காட்டி என்ன பிரயோஜனம். அது மாதிரி தான் இந்தியாவுக்கு பிரிட்டன் கொடுத்த சுதந்திரம். இதே மாதிரி தான் அவங்க பிரிட்டிஷ் மேண்டேட்டையும் ஹேண்டில் பண்ணாங்க. மேண்டேட் ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் யூதர்களுக்கு நீ தனியாக கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணிடணும், பாலஸ்டீனியர்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறீங்க. அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணாமல் நீ சடனாக விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டா எப்படி? அதனால தான் இந்த அரபு நீ தானே டிக்ளரேஷன் கொடுத்த. இந்த குழப்பத்தினால தான் அரபு இஸ்ரேலி வார், இந்த மக்கள் இறந்தது இல்லை. The genesis of the problem is Great Britain. Of course, Sykes and Picot agreement. இவனுங்க சுரண்டதுக்கு பிரான்ஸும் பிரிட்டனும் போட்ட அக்ரிமெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி போட்ட வித்து, அந்த வித்து விருட்சமா மாதிரி பிரிட்டிஷ் மேண்டேட்னு வரும்போது பாலஸ்டைன்ல நடந்த பிரச்சனை வந்து சடனா இவங்க விட்டுட்டு போனது. அப்படியே 1948 அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் சார். அப்படியே 48க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஷெட் மூவ்மெண்ட் அரப் ஹிஸ்டரி வந்து 1952 கிங் ஃபரூக் நினைக்கிறேன், ஈஜிப்சியன் கிங், ஈஜிப்சியன் ரெவல்யூஷன் நடக்குது. யங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து கமல் அப்துல் நாசர் கீழே சேர்ந்து அவங்க ரெவல்யூஷன் ஏற்படுத்தி ஆர்மி டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ திஸ் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ரிப்பிள்ஸ். அது எதிர்பாராத ஒரு சம்பவம். 1956 அந்த வாக்கில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. இந்த மிலிட்ரி கூ பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பீரியடில் வந்து அது வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை மொத்த அரேபிய பெனின்சுலாலேயே ஏற்படுத்திச்சு. கமல் அப்துல் நசர் ஆட்சியை பிடிச்சது. 1956 இஸ் ஃபேமஸ் ஃபார் சுவிஸ் கைசஸ். சுவிஸ் கெலால்ன்றது வந்து கிங் ஃபரூக் ஈஜிப்டோட மன்னர் ஆட்சி காலத்தில் அதை வந்து மேண்டேட் யார் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்கிலாந்து, அதாவது பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் அதை ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து கமால் அப்துல் நசர் தேசியமயமாக்கினார். தேசியமயமாக்கும்போது இஸ்ரேல், பிரிட்டன், அதாவது யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஈஜிப்ட் மேலே போர் தொடுக்க போனாங்க. பட் அன்னைக்கு இருந்த அமெரிக்க ஜனாதிபதி அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து அப்படியே நீங்கள் வந்து போர் தொடுத்தது தப்பு, ஆக்சுவலாக அது தேசியமயமாக்கினது வந்து ஈஜிப்ட் பண்ணது கரெக்டு தான் சொல்லிட்டு ஈஜிப்ட் பக்கம் லீன் ஆனார். இதனால பிரிட்டனும் சரி இஸ்ரேலும் சரி சண்டையில் வந்து ஈஜிப்ட் வந்து ஜெயிச்சுதான்னு பார்த்தா ஈஜிப்ட் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. கிட்டத்தட்ட கட்டுப்பாடு, சுவிஸோட கட்டுப்பாடு இஸ்ரேல் பிரிட்டன் அண்ட் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் வந்தாலும் கடைசியில் அவங்க தான் விட்டு கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இது வந்து மிலிட்டரிலி அது வந்து நினச்ச அளவுக்கு அரேபியன்ஸுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கலாம். டிப்ளமேட்டிக் லெவலில் வந்து இட் இஸ் அ பிக் விக்ட்ரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. சுவிஸ் கால்வாவோட மொத்த கட்டுப்பாடு ஈஜிப்ட் கைக்கு போயிடுச்சு. ஸோ ஈஜிப்டுக்கு வந்து இது மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் ஒரு தைரியத்தையும் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் பூஸ்ட் பண்ணிச்சு.
இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் வந்து அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் வந்து இங்கே இருக்கிற இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து இன்டைரக்டாக அமெரிக்கா வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது. இன் பிட்வீன் திஸ் பீரியட் பாலஸ்டைன் பிரச்சனை வந்து கம்மியாச்சுன்னா இல்லை. அந்த காலகட்டங்களில் பாலஸ்டைன் மக்களுக்கும் யூதர்களுக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து உரசல்கள் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. உள்நாட்டுக்குள்ளேயே அவர்கள் அகதிகளாக ஆனது இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு குற்றவாளிகள் மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க பாலஸ்டீனியன்ஸ். ஸோ அவங்க இடம்பெயர்ந்து சில பேர் வந்து ஜார்டனை நோக்கி சென்றாங்க, சில பேர் லெபனானை நோக்கி சென்றாங்க. ஜார்டன்னா ஈஸ்ட் பேங்க், வெஸ்ட் பேங்க்கும் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஈஸ்ட் பேங்கை நோக்கி சென்றாங்க, ஜெருசலத்துக்கு அந்த பக்கம், அதாவது ஜார்டன் ரிவரை தாண்டி அந்த பக்கம் போய் செட்டில் ஆனாங்க. ஸோ அங்கே இருக்கிற பாலஸ்டீனியர்கள் அவர்கள் நாட்டில் அவர்கள் அகதிகளாக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டனர். இது வந்து அரப் வேர்ல்டில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுது. இந்த காலகட்டங்கள் வந்து உலகத்துக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம். எப்படின்னு பார்க்குறீங்களா, ஆயில் எக்கானமி வந்து அப்போ தான் பூம் ஆகுது. சவுதி அரேபியாவில் ஆயில், மற்ற அரபு நாடுகளோட ஆயில் மணின்றது வந்து ஆயில்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூன்றது வந்து அவங்களுக்கு பூம் ஆகுது. ஸோ போர் கருவிகள், போர் உபகரணங்களை வந்து அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதே காலகட்டத்தில் ஈஜிப்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட், ஈஜிப்ட் கவர்மெண்ட், கமால் அப்துல் நசர் கீழே இருக்கிற கவர்மெண்ட் வந்து மற்ற அரபு நாடுகளோட அவங்க நினைச்ச அளவுக்கு உறவுகளை நாடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிரியா கூட மாத்திரம் ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் பண்ணி யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. 58 முதல் 61 வரைக்கும் சிரியாவும் ஈஜிப்டும் ஒரே நாடாக உருவாச்சு. அதான் யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக். பட் 61 அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு சில விரிசல்களால், ஏன்னா சிரியாவை வந்து அவங்க அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தேவையான அந்தஸ்தை வந்து ஈஜிப்ட் ஆட்சியாளர்கள் கொடுக்கல இந்த யூனியனில் ஒன்று சேர்ந்ததில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தாலையும் அதிருப்தியாலையும் சிரியா வந்து அந்த அரப் ரிப்பப்ளிக் உடச்சிக்கிட்டு அவன் தனியாகவே என் நாட்டை நான் பார்த்துக்கிறேன், உன் நாட்டை நீ பார்த்துக்கோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் சோவியட் யூனியன் வந்து சிரியாவுக்கும் வெப்பன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தான், ஈஜிப்டுக்கும் வெப்பன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தான். ஸோ ஈஜிப்ட் வாஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் சோவியட் ஆர்ம்ஸ். இது நான் அலைன் மூவ்மெண்ட்டுக்கும் அதே காலகட்டம். இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. ஈஜிப்ட் வாஸ் அ டார்ச் பியர் ஆஃப் நான் அலைன். இந்தோனேஷியா, இந்தியா, ஈஜிப்ட், இதெல்லாம் யுகோஸ்லவியா, இவங்கெல்லாம் சேர்ந்து நான் அலைன் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடிவெளிகளாக மாறினாங்க. அதாவது நாங்கள் அமெரிக்கா பக்கமும் சாயில சோவியட், பட் ஆனால் சோவியட் வெப்பன்ஸை வாங்கிக்கிறதுக்கும் சோவியட் ஃபண்டிங்கை வாங்கிக்கிறதுக்கும் ரெடியானாங்க. ஈஜிப்ட் வாங்கினா, ஈஜிப்ட் வந்து சோவியட் வெப்பன்ஸையும் சோவியட் சப்ளைஸும் வாங்கிட்டு இருந்தான். இந்தியா வந்து சோவியட் சப்ளைஸை வாங்கிட்டு சோவியட் மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவோட எக்கானமி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்ட் டில்ட் இருந்தது. அந்த சோஷியலிஸ்ட் டில்ட்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து பாலஸ்டைன் அவங்க சப்போர்ட் பண்ணதையும் நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததையும் பார்க்கலாம். இதுக்கு பிறகு அந்த அரப் இஸ்ரேலி வார் தான் 67 என்ன ஆகுதுன்னா, எலி கோஹன் சொல்லிட்டு இஸ்ரேலோட ஸ்பை, மொசாதோட ஸ்பை ஒரு ஈஜிப்டில் கவர்மெண்ட்டுக்குள்ள அவங்க ஆட்சியாளர்கள் நடுவில் ஆன்டிக் டீலர், ஆன்டிக்னா புராதன பொருட்களோட டீலர் என்ற போர்வையில் இன்ஃபில்ட்ரேட் ஆகி அந்த நாட்டோட முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க கூடயே போயிட்டு எந்தெந்த பகுதிகளில் வந்து ஈஜிப்ட் வந்து தளவாடங்களை, இராணுவ தளவாடங்களை அமைச்சிருக்கு, அவங்களோட போர் விமானங்கள், போர் யுக்திகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து பார்க்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக ஈஜிப்டுக்கு வந்து ஈஜிப்ட்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து அவன் லீக் பண்ணுறான். இந்த இன்ஃபர்மேஷன் ஈஜிப்டுக்கு வந்து ஈஜிப்ட்லேருந்து லீக் ஆகிற இன்ஃபர்மேஷன் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறுது. ஸோ சிரியாவோட வார் ப்ரிப்பரேஷன் என்ன, ஈஜிப்டோட வார் ப்ரிப்பரேஷன் என்ன, ஜார்டனோட வார் ப்ரிப்பரேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஈஜிப்டுக்கால கணிக்க முடியுது. ஸோ அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே ஈஜிப்ட் மேலேயும் சிரியா மேலேயும் ஜார்டன் மேலேயும் எதிர்பாராத விதமாக முன்ன சர்ப்ரைஸ் அட்டாக், வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது. அதில் ஈஜிப்டோட மொத்த விமானப்படையும் நிலை குலைஞ்சு போகுது.
இதான் சொல்லுவாங்க, என்னைக்கு தாக்க போறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு முதல் நாள் போய் தாக்குனாங்க அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு 24 to 36 ஹவர்ஸ் முன்னாடியே போய் தாக்குனதால எல்லா விமானங்களும் அந்த உங்களோட ஹேங்கர்னா விமானத்தை நிறுத்தி கார் ஷெட் மாதிரி யார் விமானத்தை base மாதிரி? கார் ஷெட்டு, காருக்கு இருக்கிற இடம் ஷெட்டுன்னு சொல்லுவாங்க, விமானத்தை பார்க் பண்ணி வைக்கிற இடம் ஹேங்கர்னுவாங்க. அந்த ஹேங்கர்லேருந்து டரமேக்ல இருந்தது, ரன்வே கிட்ட இருந்தது. இந்த ரன்வே கிட்ட இருந்த விமானங்களை மொத்தமாக அடிச்சாங்க, வான்வெளி தாக்கல் குண்டு போட்டு. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வார்ஃபேர். அதில் வந்து ஈஜிப்ட் வந்து நில குறைஞ்சி போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜார்டன் வந்து ஆர்மி வந்து இந்த சைடு போயிட்டு ஈஸ்ட் ஜெருசலமை கைப்பற்றுது. அந்த சைடு வந்து கோலன் ஹைட்ஸ், சிரியா கிட்ட இருந்து கோலன் ஹைட்ஸ்னு சொல்லுவாங்க அதை. அந்த கோலன் ஹைட்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க. அங்கே இருந்த டேங்க் பேட்டரிஸோட, அதாவது ஆர்ட்லரிஸ் எத்தனை ஆர்ட்லரி பீசஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதால் ஈஜிப்ட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன், சிரியாலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன், ஜார்டன்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன். எலி கோஹன் இஸ் ஃபேமஸ், இன்னைக்கும் இருக்குது எலி கோஹன் மேலே. இன்ஃபில்ட்ரேட்டட் ஃபர்ஸ்ட் இன் சிரியா, அதுக்கப்புறம் தான் ஈஜிப்ட். அதுக்கப்புறம் தான் ஈஜிப்டோட இன்ஃபர்மேஷன் அவன் கேதர் பண்ணுறான். ஸோ 67 was a successful. 67 வார் வந்து எலி கோஹனோட இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இன்புட்ஸ் கிடச்சதுனால இஸ்ரேலி ஆர்மி குட் டூ அன் சர்ப்ரைஸ் அட்டாக். அந்த விக்ட்ரியில் என்ன ஆகுதுன்னா, ஈஜிப்ட் கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பான சினாய் பெனின்சுலாவை தொலைச்சிருது ஃபுல்லாக. அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். அந்த இஸ்ரேலோட ஒரு பெரும் நிலப்பரப்பு வந்து இஸ்ரேலில் வந்து கிட்டத்தட்ட அவனோட லேண்ட் மாஸ் 33% வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ சடனாக வந்து ஒன் ஃபைன் மார்னிங் அவனோட நிலப்பரப்பு 35% கிட்ட உயர்ந்துருச்சு. அதற்கு பிறகுதான் இந்த பக்கம் ஈஸ்ட் ஜெருசலம், அந்த பக்கம் கோலன் ஹைட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினாய் பெனின்சுலா எல்லாமே பெருசாக்கிட்டான். ஸோ அவன் சிரியாவில் ஃபஸ்ட்டு எலி கோஹன் ஃபஸ்ட்டு ஈஜிப்ட்லேருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிரியா மூலமாக கிடச்ச இன்ஃபர்மேஷன் ஆகட்டும். ஏன்னா சிரியாவில் வந்து அவனை கடைசியில் அவன் தூக்கில் தொங்கப்பட விட்டான், இன்ஃபார்மேஷன் தெரிஞ்சு மாட்டிக்கிட்டான். ஏன்னா அவனோட வீடு இருந்தது கரெக்டாக வந்து இந்தியன் எம்பசிக்கு எதிரில். இவன் வந்து அவனோட இந்த டிவைஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆன் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சியும் இந்தியன் எம்பசியோட டெலிஃபோன் ஃப்ரீக்வன்சியும் ஜாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணவே, இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஏதுன்னு சொல்லி அதை பார்க்க போனப்போ அவங்க இது வந்து எங்கேருந்து வருது இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த இன்ஃபர்மேஷன் யார் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலி கோஹன் தெரிஞ்சு போச்சு. ஹி வாஸ் ஹேங்க்டு பப்ளிக்லி. மொசாதோட முதல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சொல்கிறது எலி கோஹன். ஈஜிப்ஷியன் போனாங்க, பிறந்தது ஈஜிப்டில். ஓகே, ஈஜிப்ஷியன் மோல் பார்ன். ஓகே, அவன் வந்து அவனோட பிறந்த இடம் வந்து ஈஜிப்ட், அவன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து சிரியா. ஸோ ஈஜிப்டோட இன்ஃபர்மேஷன், அவனை வந்து அரபு மொழியில் அவன் வந்து ரொம்பவே அதை பேசக்கூடியவன், அது மேலே நல்ல ஒரு ஆர்வம் கொண்டவன். அது வந்து இஸ்ரேல் மொசாதுக்கு வந்து சாதகமாக யூஸ் ஆச்சு. ஸோ முதல்ல ஈஜிப்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. சிரியன் கவர்மெண்ட்டே வந்து இவனை நம்பி சில செயல்பாடுகளை வந்து கோலன் ஹைட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை காட்டினார். எங்கெல்லாம் நான் எங்கள் டேங்க்ஸ் இருக்கு பாரு, இங்கேருந்து தாக்குனா இஸ்ரேல் எப்படி தாக்க முடியும். ஸோ தட் வாஸ் a level of infiltration that Mossad could do. ஸோ 67 ஸோ இப்போ வந்து மொசாட் பற்றி இப்படி வியந்து பார்க்கக்கூடியவர்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள் முன்னாடியே அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு ஊடுருவ முடியுது. அதுக்கு தான் இந்த எலி கோஹனோட எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னேன். 67ல பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் அப்படியே 73 யாம்கம் வருவாங்க. 67ல வெற்றி அடைஞ்ச அப்புறம் கவுண்டராக என்ன நடக்குதுன்னா, அன்வர் சதாத்தோட அதுக்கப்புறம் கமால் அப்துல் நாசர் இறந்து போகிறார், மனம் உடஞ்சி. எப்படி 62 வாருக்கு அப்புறம் நேருவுக்கு வந்து ஒரு பின்னடைவுன்னு சொல்லிட்டு அவர் உடல்நிலை ஒரு மாதிரி கெட ஆரம்பிச்சதோ, அவருக்கு வந்து மன அழுத்தம் மற்ற பிரச்சனைகளால் அவர் எப்படி காலமானாரோ, அதே மாதிரி கமால் அப்துல் நசர் வந்து 67 வாருக்கு அப்புறமா ரொம்பவே மன உடைச்சலுக்கு ஆளாகிறார். ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டில் அவர் வந்து நம்மளை தோக்கவே அடிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலேருந்து ஈஜிப்டோட பெரும் நிலப்பரப்பை வந்து தொலைச்சிட்டு நிற்கிறதுன்றது வந்து ஈஜிப்டுக்கு மூக்கறுப்பட்ட மாதிரி தானே. அதுவும் அப்துல் நசார் வந்து அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையிலேருந்து அவர் தோற்று போனது அவருக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது.
அவர் இறந்து போறாரு. அவரை சக்சீட் ஆனது வந்து அன்வர் சதாத். அன்வர் சதாத் என்ன பண்றான், அவன் ஒரு பிளான் எடுத்துட்டு வரான். அவனோட சொந்த மருமகன் அவனை வந்து இஸ்ரேலோட ஏஜென்ட்டாவே மாத்துறான். இஸ்ரேலோட ஏஜென்ட்னா நீ ஈஜிப்டை பத்தி இன்ஃபர்மேஷனை கால்குலேட்டடாக லீக் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லாமே லீடிங்கான இன்ஃபர்மேஷன், தவறான இன்ஃபர்மேஷனாகவே இருக்கும். இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணும். அப்படியா வாண்டடாவே ஈஜிப்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் மட்டுமே பண்ணுவோம். இட் இஸ் கீப் ஃபீடிங் தி எனிமி வித் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. ஒரு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவான். சில விஷயங்கள் இவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நடக்க ஆரம்பித்தோடனே குருட்டுத்தனமாக இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் நம்ப ஆரம்பிக்கும். ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, போன வருஷம் October 7th என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு இதுக்கு லிங்க் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டு இருப்பான். காலப்போக்கில் அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. டு யூ நோ தட்ஸ் ஹவு ஃபார் எத்தனை வருஷம் அவன் வந்து இது மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு 73 யாம் கபூர் வார் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தான். அவன் பேர் அஷ்ரஃப் மர்வான். ஸோ 67 73 வரைக்குமா? ஆல்மோஸ்ட் 69லேருந்து ஒரு 4 வருஷம் ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு வந்து அன்வர் சதாத்தை பிடிக்கல, என்னை வந்து அவன் வந்து இன்சல்ட் பண்ணுறான், அவனோட பொண்ணோட ஹஸ்பண்டாக இருந்தால் கூட என்னை கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், ஹீ இஸ் லுக்கிங் டவுன் அப்பான் மீ. அந்த கோபத்தில் தான் இவன் போகணும்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறேன் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி இட் வாஸ் செட். இஸ்ரேல் நம்பினாங்க. இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது. அஷ்ரஃப் மர்வான் வந்து கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ்ரேல் கம்ப்ளீட்லி என்ன நம்பிக்கையில் வந்துடுறாங்கடான்னா இப்போ ஈஜிப்ட் ஒன்றும் பண்ணாது. ஸோ ஆனால் இதுதான் மிக முக்கியமான காரணம் 73 யாம் கபூர் வாருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ 73 யாம் கபூர் வாருக்கு எல்லி கோஹன் அப்போ என்ன பண்ணானோ அது அஷ்ரஃப் மர்வான் ஈஜிப்டுக்கு பண்ணியிருக்கான். ஓகே. ஸோ மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க இஸ்ரேல் அந்த இடத்துல. இஸ்ரேலுக்கு என்ன ஆகுது, அன்வர் சதாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டணும். டிமாரலைஸ் ஆன ஈஜிப்சியன் ஃபோர்ஸஸ் வந்து அவங்க வந்து இல்லை எங்களால் வந்து திருப்பி தாக்குதல் பண்ண முடியும், இஸ்ரேல் இராணுவத்துக்கு பாடம் புகட்ட முடியும், ப்ளஸ் எங்களால் வி கேன் ஷோ அவர் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா 73 வார், யாம் கபூர் வார். யாம் கபூர் வாரை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்ல விரும்பப்படுறேன். 71ல் இந்த பாலஸ்டீனியன்ஸ் பை த டைம் தே ஹேட் ஃபார்ம்டு PLO, லிபரல் ஆர்கனைசேஷன், பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், PLF இருந்தது, பாலஸ்டைன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டாக இருந்தது. அது அப்புறம் தான் PLO மாறுது. பாலஸ்டைன் லிபரேஷன் ஃப்ரண்ட் வந்து அவங்களுக்குள்ளேயே வெவ்வேறு அமைப்புகள் இருந்தன. அல் ஃபதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது, பிளாக் செப்டம்பர்னு ஒரு குரூப் இருந்தது. இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருந்தன. இந்த ஃபாட்டா தானே சார் இப்போ வெஸ்ட் பேங்க் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது? கரெக்டு தானே? ஓகே. பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட். இந்த பாலஸ்டைன் அமைப்பான பிளாக் செப்டம்பர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஹைஜாக்கிங் பண்ணுறதுக்கு, இன்ஃபேக்ட் 1972 முனிச் ஒலிம்பிக்ஸில் இஸ்ரேலிய அத்லெட்ஸை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அவங்கள விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்கள கொன்னது வந்து இந்த பிளாக் செப்டம்பர். அசன் அல் சலாமே அவன் தான் இந்த இதை பண்ணான், பிளாக் செப்டம்பர் குரூப் அப்படின்வாங்க. அந்த பிளாக் செப்டம்பர் இவங்களோட அட்டூழியங்கள் ஜார்டனில் வளர்ந்துருச்சு. ஜார்டனோட ஆட்சியாளருக்கே அவங்க மேலே வெறுப்பு வந்துருச்சு, PLO மேலே. அப்போ ஜார்டனோட ஆட்சியாளர் என்ன பண்ணால், அப்போ டெபுடேஷனில் இருந்த பாகிஸ்தானில் இருந்து ஜார்டனில் சர்வீஸில் டெபுடேஷனில் இருந்த ஜியா உல்லக், அப்போ வந்து பிரிகேடியர் ஜியா உல்லக் தலைமையில் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ண வச்சு PLOவை வந்து ஜார்டன் விட்டு துரத்தி அடித்தாங்க. அப்போ PLO போய் செட்டில் ஆன இடம் எங்கே? வெஸ்ட் பேங்க், லெபனான். அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் பேங்கா ஃபஸ்ட்டு போய் செட்டில் ஆன இடம் சவுத் லெபனான். இதுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ சவுத் லெபனான் போயிட்டாங்களா, இப்போ ஜார்டன் வந்து ரெடி ஆகுது இஸ்ரேலுக்கு. ஏன்னா ஜார்டனும் வந்து ஈஸ்ட் ஜெருசலேமை துரைச்சிருக்கு. ஓகே. இந்த 73க்காக நீ எஜிப்சியன் கதை சொல்லிட்டீங்க, அடுத்து ஜார்டன் கதை சொல்றீங்க. ஜார்டன் வந்து 71ல நடக்குது, 72ல முனிச் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஓகே. அப்புறம் 73க்கு வந்து யாம் கபூர் வாருக்கு ஜார்டன் வந்து ஈஸ்ட் ஜெருசலேமை கைப்பற்றணும்னு ரெடி ஆகிறாங்க. ஏன்னா ஈஸ்ட் ஜெருசலேம் இவன் கண்ட்ரோலில் போயிடுச்சு, இஸ்ரேல் கண்ட்ரோலில். 67ல் அந்த சைடு கோலன் ஹைட்ஸ் தொலைச்சிட்டாங்க, இந்த சைடு சினாய் பெனின்சுலா. ஸோ 3 பேருக்கும் தேவை இருந்தது ரீகெயின் த டெரிட்டரி. நான் ஏன் இது நடுவில் வந்து முனிச் ஒலிம்பிக்ஸை நான் சொல்ல வேண்டியது எதுக்கு வந்ததுன்னா, PLOவோட தீவிரவாத செயல்களை பற்றி நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதனால் 72ல் அவங்க பண்ண தீவிரவாத செயலை சொன்னேன்.
71ல் அவங்க எந்த நாட்டில் தஞ்சத்துக்கு போனாங்களோ பாலஸ்தீனியர்கள், அந்த நாட்டிலேயே அவங்க அட்டூழியம் தாங்க முடியாமல் அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தான்னு அவனை துரத்தி அடிச்சான்னு சொல்கிறதுக்கு சொன்னேன் இந்த பிஎல்ஓன்ற அந்த ஆர்கனைசேஷன். ஸோ 73 வார் நடக்குது. பிஎல்ஓ டிட் நாட் டேக் பார்ட். இட் வாஸ் பியூர்லி அ கண்ட்ரி வர்சஸ் கண்ட்ரி வார் தான். ஸோ ஈஜிப்ட், இஸ்ரேல், ஜார்டன், ஈஜிப்ட், இஸ்ரேல், ஜார்டன் அண்ட் சிரியா. ஸோ சினாய் பெனின்சுலாவை தாண்டுறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி சடன் சர்ப்ரைஸ் அட்டாக்ல சினாய் பெனின்சுலாவை தாண்டுறாங்க. ஈஜிப்சியன் ஃபோர்ஸஸ் வந்து அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமாக இருக்கிறதுனால அவங்க ஃபோர்ஸஸ் வந்து கம்மியாக இருந்த சூழ்நிலை காலகட்டத்தினால இவங்க அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேல் பதிலடி கொடுக்க முடியல, பின்வாங்குது. பின்வாங்கின உடனே இவங்க சினாய் பெனின்சுலாவை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அமெரிக்கன்ஸ் மேலே ப்ரெஷர் வருது. அந்த ஒரு நாள் அன்னைக்கு 4 அடி கூட நடக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே சார். ஸோ அவ்வளோ ஒரு புனித நாள். எல்லாருமே லீவ்ல இருந்தாங்க. They never expected this to happen on that day. அதான் சார் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. இப்போ அக்டோபர் 7 இப்போ கடந்த ஆண்டு நடந்தது, அன்னைக்கு நடந்தது. இப்போ மொசாட்னு சொல்லும்போது மொசாட் அவ்வளோ வீக்கா, ஒரு வார் வர்றது கூட தெரியாம மொசாட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கும் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா யானைக்கும் அடி சறுக்கும். ஏன்னா ஈஜிப்ட் ஹேட் வார்ன்ட் த மொசாத் அண்டர் கிரவுண்ட் டனலிங் நடந்துட்டு இருக்கு, அவங்க வெப்பன்ஸை ஸ்டோர் பண்றாங்க. எஸ், இந்த வாட்டி ஹமாஸ் பத்தி வார்ன் பண்ணிருக்காங்க. ஹமாஸோட ஆக்டிவிட்டீஸை பத்தி ஈஜிப்ட் இன்டெலிஜென்ஸ் வார்ன் பண்ணிருக்கு. ஓகே, மொசாத் அதை கவனிக்கல, கண்டுக்காம இருக்காங்க. ஆமா, ஓகே. ஸோ 73க்கு வந்துடும் சார். அப்பயும் வந்து மொசாத் வந்து நம்பிட்டாங்க, அஷ்ரஃப் மர்வான் சொல்றதை நம்பி சைலண்டா விட்டாங்க. அப்போ சினாய் பெனின்சுலா தாண்டி சினாய் பெனின்சுலா கைப்பற்றப்போ திரும்பி ஈஜிப்ட் வந்து அவங்க ரிப்பல்ஸ் பண்ணாங்க. பட் அது ஒரு இழுபறியாவே நின்றுச்சு. இஸ்ரேலும் வந்து பெருசா ஜெயிக்கல. ஈஜிப்ட் வந்து இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. ஸோ ஈஜிப்சியன் ஆர்மி இஸ் நாட் அ புஷ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். When there is a surprise attack, Israel is not always capable of defeating all Arab states. ஏன்னா 48ல் தோத்துருக்காங்க, 56ல் தோத்துருக்காங்க, 67ல் தோத்துருக்காங்க. பட் 73 ஃபார் அ டிஃபரன்ஸ், இந்த 3 அரபு நாடுகளும் அந்த சண்டேல வந்து ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்டோட கெயின்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியாட்டியும் they were able to sustain. ஓரளவுக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஜார்டன் ஆர்மியும் தாக்கு பிடிக்க முடிஞ்சது, சிரியன் ஆர்மியும் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஆனால் அவங்க நினச்ச ஓவரால் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணாங்கன்னா இல்லை. சண்டை வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரால் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. சீஸ்ஃபயர். ஓகே. இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம்ன்றது வந்து நெகோஷியேட். அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து தெரிஞ்சுக்கிச்சு, இதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒரு ரெகுலர் வார்ஃபேரை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் வார்ஃபேர் இருக்காது. நீங்கள் இந்த காலகட்டம் பாருங்கள், 1948 இந்தியா பாகிஸ்தான் வார், 1948 1956 கிட்டத்தட்ட 1962ல் இந்தியா வார் சந்திச்சிருக்கோம், 1965 1967 1971 1973. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள் அதே பீரியட்ல தான். அதுக்கப்புறம் என்ன, ஸ்டேல்மேட் வந்துடும். ஸ்டேல்மேட்னா யாராலும் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. யாரும் வந்து சண்டை போட்டு இனிமேல் நம்ம வந்து ஜார்டனையோ இல்லை ஈஜிப்டையோ இல்லை சிரியாவையோ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ் வாருக்கு நம்ம போகிறது வந்து நம்மளுக்கே நல்லது இல்லைன்ற ஒரு கண்ணோட்டம் இந்த 3 அரபு நாடுகள்லையும் ஏற்பட்டது. அதே மாதிரி இஸ்ரேலோட கண்ணோட்டத்துலேயும் வார் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் ஆகாது, ரிக்வயர் சம் கைண்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸுக்கு வந்து வழிவகுத்தது வந்து ஜிம்மி கார்ட்டர் கவர்மெண்ட் இருக்கும்போது கேம்ப் டேவிட் அக்கார்ட் அப்படின்னு 77 கேம்ப் டேவிட் அக்கார்டு வந்து சைன் பண்ணுறாங்க. கேம்ப் டேவிட் அக்கார்டு படி சினாய் பெனின்சுலா திரும்பியும் கொடுக்கப்படுது ஈஜிப்ட் கிட்ட. பார்ட் ஆஃப் ஈஸ்ட் ஜெருசலம் இஸ் given back to ஜார்டன். சிரியா வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு உடன்படலை. அப்போ அவங்க அது இன்னும் இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருந்து ப்ளூ லைன் சொல்லி டிமார்கேட் பண்ணும்போது கோலனைட்ஸ் வந்து இஸ்ரேல் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கு, சிரியா கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா சிரியா வந்து கேம்ப் டேவிட் அக்கார்டில் ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ண வரவே இல்லை. ஜார்டன் சைன் பண்ணா, ஈஜிப்ட் சைன் பண்ணா. ஸோ ஜார்டனும் வந்து ஒரு விதத்தில் அங்கீகரித்தான் இஸ்ரேலை, ஈஜிப்ட் வந்து இஸ்ரேல் அங்கீகரிச்சிட்டான். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இந்த பாலஸ்டீன் ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க, பிஎல்ஓ, இது லெபனானுக்கு துரத்தி அடிக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன்னா 71ல் இவங்க மூவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 71ல் அவங்க லெபனானுக்கு மூவ் ஆன உடனே
ஒரு பிரச்சனை வெடிக்குது 78ல் சவுத் லெபனானில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணுது. 78க்கு ஹிஸ்புல்லா ஃபார்ம் ஆகுது. ஓகே. இப்போ வருதா Yeah. ஃப்ரேம்வொர்க்கு? அப்போ பிஎல்ஏ ஹிஸ்புல்லா ரெண்டுமே வந்து சவுத் லெபனான்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. லெபனான்லேருந்து ஆப்ரேட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ஃப்ளிக்ட் இருக்காதா? ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு காமன் எனிமி இஸ்ரேல். அதில் ஒத்து போயிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதலுக்கு ரெடியாகி அட்டாக் பண்ணுது 78ல். இது வந்து 82 வரைக்கும் நடக்குது இந்த பிரச்சனை. ஓகேங்களா? 82 வரைக்கும் நடக்கும். இந்த டைமில் பிஎல்ஓ வந்து லெபனானில் வாங்கின இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கின அடியாலையும் இஸ்ரேலில் ஃபோர்ஸஸோட தாக்கு பிடிக்க முடியாததாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, டுனிஷியாவுக்கு வந்து முதல்ல இடம்பெயர்றாங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இடம்பெயர்தாங்க போகுது. அதுக்கப்புறம் 1985 90 வாக்குகளில் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டைப் ஆஃப் நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டு அண்ட் ஃப்ரோ நெகோசியேஷன் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் தட் ஆஃப் பிஎல்ஓ. யாசிர் அரஃபத் நடுவுலையும் இஸ்ரேல் நடுவுலையும் ஒரு அமைதியை நாடுறதுக்கும் ஒரு விதமான ஒப்பந்தத்துக்கு வரத்துக்கும், ரெண்டு பேரும் அமைதி ஒப்பந்தம் வரத்துக்கும் ஒரு இது ஸ்டார்ட் ஆகுது, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆஸ்லோ பீஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக 1994ல் ஆஸ்லோ பீஸ் அக்கார்ட் சைன் ஆகப்படுது. சைன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 85 ஆரம்பிக்குது. அதே 85ல் அந்த இப்போ இருக்கிற இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் இடத்துல இன்திஃபிதா அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இன்திஃபிதா அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ் மாதிரி தான். நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்றால், இஸ்ரேலுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், இஸ்ரேலோட அதிகாரத்தை அங்கீகரிக்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களையும் பெண்களையும் முதல்ல லைனில் விட்டு கல்லெறிய விடுறது, இஸ்ரேலி போலீஸ் கான்வே மேலேயோ இல்லை ராணுவ கான்வே மேலேயோ போலீஸ்காரன் குழந்தைய சுட்டான்னா அது பிரச்சனை பெருசாகும். காஷ்மீர் நடந்த மாதிரியே. காஷ்மீரில் நடந்தது இல்லை, அங்கே நடந்தது தான் காஷ்மீரில் நடந்தது. ஓகே. இந்த இன்திஃபிதா வந்து முன்னோடி காஷ்மீருக்கு. 90 காலகட்டங்களில் காஷ்மீர் நடக்கிறதுக்கு முன்னாடி இது 85-90 காலகட்டங்களில் இஸ்ரேலில் நடந்துட்டு இருந்தது, பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு மற்றும் இராணுவ படைகளுக்கும் நடுவில். ஸோ இந்த இன்திஃபிதா நடக்கும்போது ஒரு விதமான ஒரு தோய்வு நிலை ஏற்படுது இஸ்ரேலி அத்தாரிட்டிஸ் கூட. எத்தனை நாள்லாம் இதே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்க போது, எவ்வளோ கல்லடி தாங்கிறதுன்றா இல்லை கல்லடி தாங்கிறதுன்றது வேற. ஃபட்டிக் வந்துடும். இட் இஸ் அ வார் தட் யூ ஆர் நாட் வின்னிங். இதே காலகட்டத்தில் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோலனைட்ஸுக்கு போகிறதுக்கு இந்த லெபனானை ஒட்டின ஒரு எல்லை பகுதிகளில் கண்டினியூஸாக ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துது, தற்கொலைப்படை தாக்குதல். 85 காலகட்டம் வரைக்கும், 82லேருந்து 85 காலகட்டம் வரைக்கும் அது வந்து விபிஐஇடி, வெஹிக்கிள் பார்ன் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் தாக்குதல்கள் மொத்தமே. கான்வே, இஸ்ரேலி ஆர்மி கான்வே வந்துட்டு இருக்கோம், சடனாக காரில் குண்டுகள் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் சர்றன்னு சொருவான், டமால்னு வெடிக்கும். இஸ்ரேலில் வந்து ஒரு 250 சோல்ஜர்ஸ் வரைக்கும் அதை வெடி விபத்துகள்லையும் இது மாதிரி தற்கொலைப்படை தாக்குதல்கள்லையும் தொலைக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து முதல் வாட்டி டேஷன் எடுக்குது, இந்த ஃபென்சிங்கை விட்டு நம்ம பின்வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது ஒரு தோய்வு நிலைக்கு இஸ்ரேலை தள்ளுது. எத்தனை நாள் சுற்றி இது மாதிரி அப்பனன்ஸை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து இஸ்ரேலோட எண்ண ஓட்டத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த டைமுக்கு மோஷே டயான் இஸ் நோ மோர், அவரோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் போயிடுது, கோல்டமேயரோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் போயிடுது. தோ இஸ் அன் ஆர்மி ஆஃபீஸர் இட்சாக் ரபீன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இஸ்ரேலோட பிரதமர் ஆகிறாரு. அவரோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராக ஷிமான் பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ ஓஸ்லோ அக்ரிமெண்ட் ஒன்றுக்கு நெகோசியேஷன்ஸ் நடக்குது. அது பல ஆண்டுகள் நெகோசியேஷன் நடந்த பிற்பாடு ஃபைனலாக 94ல் பில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருக்கும்போது, அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த ஓஸ்லோ அக்கார்டு சைன் ஆகுது. இந்த ஓஸ்லோ அக்கார்டு படி பாலஸ்டைன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்துவோம். என்க்ளேவ்ஸ், அதாவது வெஸ்ட் பேங்க்கில் காசான்ற நிலப்பரப்பும், வெஸ்ட் பேங்க்கில் வந்து என்க்ளேவ்ஸ்னா இஸ்ரேலுக்குள்ளேயே சில பகுதிகள் பாலஸ்டைன் பகுதிகளாக இருக்கும், சில பகுதிகள் வந்து, அதாவது இது வேளச்சேரின்னு வச்சுக்கோங்க, தண்டீஸ்வரம் வந்து பாலஸ்டைனாக இருக்கும். அதே நீங்கள் காலேஜ் ரோடு, சர்தார் பட்டேல் ரோடு போனீங்கன்னா அது வந்து இஸ்ரேலாக மாறிடும். குருநானக் காலேஜ் வில் பிகம் பாலஸ்டைன். இப்படி குட்டி 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 ஏரியா என்க்ளேவ், அந்த என்க்ளேவா பாலஸ்டைனோட அத்தாரிட்டிக்கு போகுது, பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு போகுது. இந்த சைடு காசா ஒரு ஸ்ட்ரிப், அது
ஒரு சின்ன நிலப்பரப்பளவு. அந்த நிலப்பரப்பளவும் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு வரும். அவங்களுக்கு சில அட்டானமி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு நாட்டோட அங்கீகாரம் கிடைக்குது. பட் அந்த அக்கார்டை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இல்லை. என்ன சைன் பண்ணப்பட்டது, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு காசா, டு பாலஸ்டைன் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஓகே. பட் லிமிட்டட் அட்டானமின்ற பேரில் அவங்க நாட்டை அவங்க அட்மினிஸ்டர் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு தேர்தல் நடத்திக்க முடியும், இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்க முடியும். பட் ஒரு போஸ்ட்லேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு போகும்போது அவங்க பர்மிட் காட்டணும், இதெல்லாம் வந்து இந்த தீவுலேருந்து அந்த தீவுக்கு அது தயாரிக்கப்படுது. அது சிலதெல்லாம் இதான் ரிலாக்ஸேஷன் வரப்படுது. பட் இது வந்து அமல்படுத்தப்பட்டதான்னா இல்லை. எப்பெல்லாம் அமளி ஏற்படுதோ, ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுதோ, இஸ்ரேல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் திரும்பி ரீஇம்போஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்க என்னன்ட்டு இங்க அந்த மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ஸோ பாலஸ்தீனுக்கு வந்து பார்ஷியல் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி தான், ஃபுல் அங்கீகாரம் கொடுக்கல. 94 இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை அங்கீகரிச்சிருச்சு. அங்கீகரிச்ச பிற்பாடு 95 காலகட்டத்தில் இட்சாக் ரபின் ஒரு யூதரால ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல அவரோட சொந்த மதத்தை சேர்ந்தவரால இந்த அக்கார்டை ஒத்துக்கிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொல்லப்படுகிறார். நீங்க எப்படி பாலஸ்தீன் அங்கீகரிக்கலாம்ட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவரை சக்சஸ் பண்றது ஷிமான் பியாஸ் வராரு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். இஸ் அ சீசன் டிப்ளமேட். அவர் பீரியட்ல யாசிர் அரஃபாத் வந்து he takes control of பாலஸ்டைன். அவருக்கு அப்புறம் அவர் 2004 வாக்கில் ஹமாஸ் வந்து தலை தூக்குது. ஹமாஸ் தலை தூக்கும் போது திரும்பியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும். இது யாசிர் அரஃபாத் கையை விட்டு சில விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. இந்த ஹோலி மவுண்ட்டு சொல்லுவாங்க, அலக்ஸான்ற மவுண்ட், அதனால ஒரு பிரச்சனை, வெயிலிங் வால்க்காக ஒரு பிரச்சனை வெடிக்குது. சில பிரச்சனைகள் வந்து அங்கே பெருசாகுது, சின்ன சின்ன பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் பெருசாகும்போது யாசிர் அரஃபாத்தியை வந்து கிட்டத்தட்ட அவரோட சொந்த வீட்டுக்குள்ளேயே அவரை வெளியே விடாம தாக்குதல்கள் நடக்குது. அரஃபாத் வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அவரை சக்சீட் பண்றதா முகமது அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட பிரசிடென்ட் ஆகிறாரு. பட் இந்த சூழ்நிலை, இந்த இது வந்து 2006 வாக்கில் என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்புல்லா வந்து நார்த் ஆஃப் இஸ்ரேல், ஷீபா ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் அந்த ப்ளூ லைனை தாண்டி ராக்கெட் தாக்குதல்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து லெபனானை இன்வைட் பண்ணுது. டார்கெட் ஹிஸ்புல்லா. 35 நாள் அந்த சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் 2 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் ஹிஸ்புல்லா கடத்தினாங்க. அதனாலதான் அந்த 1 மாத காலம் 35 நாள் அது நீடிச்சுது. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த சண்டை வந்து யூஎனோட இன்டர்ஃபரன்ஸால ஒரு சப்போஸ் அந்த இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கடத்தாம இருந்தா அது எவ்வளவு நேரம் இருந்திருக்காதா? இல்லை, இஸ்ரேல் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் டு பி அ ஸ்டேட் விச் வாஸ் ரெடி டு வார். ஸோ 2 சோல்ஜர்ஸ் தானே அப்படின்ட்டு 2 சோல்ஜர்ஸ் நம்ம சொல்லலாம். பட் இஸ்ரேல் கன்சிடர்ஸ் ஈவன் அ ஸ்மால் மூவ் அஸ், சின்ன அவங்க ஒரு இது பண்ணால் கூட அது இஸ்ரேலோட ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறதா அவங்க கருதுவாங்க. ரெண்டாவது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இஸ்ரேல் சைட்லேருந்து சிலது நிறையவே நடந்திருக்கு. இது இஸ்ரேலிஸை ஒத்துப்பாங்க, நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் லெபனானில் அவங்க பண்ண தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவான தாக்குதல்கள் சவுத் லெபனானில் பண்ணுறாங்க ஹிஸ்புல்லாவை தகர்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏரியல் ஷெரான் 2006 காலகட்டத்தில் ஏரியல் ஷெரான் வந்து இஸ்ரேலோட ஜனாதிபதியாக இருக்கார். மீன்வைல் ஈஜிப்ட் அமைதியாயிடுச்சு, ஜார்டன் அமைதியாயிடுச்சு, சிரியா அமைதியாகல, லெபனான் அமைதியாகல. இந்த காலகட்டத்தில் தான் இந்த காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் எலெக்ஷன் வின் பண்றாங்க. லைக் அது சப்சிக்வெண்ட் அதோட சப்சிக்வெண்ட் காலகட்டங்களில் ஹமாஸ் வந்து காசா வின் பண்ணுது. பட் ஸ்டில் வெஸ்ட் பேங்க் வந்து பிஎல்ஓ கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ இதனால அவங்க ஒரு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கே ஒரு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 2007 கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு அப்பப்போ பிரச்சனைகள் வெடிக்குது, அப்பப்போ அது வந்து காம் ஆகுது. ராச்சட்டிங் அப் ஆஃப் டென்ஷன்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, பெருசாக பிரச்சனைகள் கையை மீறி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரல 2006 லெபனான் வாருக்கு அப்புறம் பார்த்தோம்னா. பட் இதோட கண்டினியூஷன் எப்போ வருதுன்னா 2018-19 காலகட்டத்தில் 20 காலகட்டத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்க,
அப்ரஹாமிக் அகார்ட் சைன் சைன் அப்ரஹாமிக் யுஏஇ கூட ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துறதுக்கும் அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் 1920s வந்து அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் 2020s வந்து அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரம்ப் இஸ் அ வார்மாங்கர்னு சொல்றவங்களுக்கு அந்த அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸை போய் பார்த்தாங்கன்னா தெரியும். இந்த நார்மலைசேஷன் ஆஃப் பீஸ் த்ரூ அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இந்த அரபு உலக நாடுகள்ல ஒரு சில பேர் கருதுறாங்க. யுஏஇயும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்லுறவுக்காக அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் வந்து அவங்களோட வெளியுறவு தொடர்புகளை மேம்படுத்துறதுக்கான ஒப்பந்தங்களுக்கு சைன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் போன வருஷம் அக்டோபர் 7 ஹமாஸ் வந்து இஸ்ரேலை டார்கெட் பண்ணுது. இதுதான் அவங்களுக்கு பிடிக்கலங்க. ஹமாஸுக்கு இந்த நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிடிக்கல. ஆமா, அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்காது. ரெண்டாவது முக்கியமான காரணம், ஹமாஸை பின்னிருந்து தூண்டினவன் வந்து யுக்ரைன்ல வந்து ரஷ்யாவுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க ப்ரெஷர். ஏன்னா யுக்ரைன்ல வந்து ஜியோபாலிட்டிக்ஸ், இங்க வந்து ஜியோபாலிட்டிக்கல் கேமை பாருங்க. அங்க யுக்ரைன்ல வந்து அமெரிக்கா வந்து காசை பம்ப் பண்ணிட்டு இருக்கு ரஷ்யாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. இதனால ரஷ்யாவுக்கு பார்ட்னராக இருக்கிறவங்க யாரு, சப்ளைஸ் கொடுக்குறவங்க யாரு, சைனா என்ன வாங்குறது யார்கிட்ட இருந்து, ஈரான் கிட்ட இருந்து. சைனா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பயர்ஸ் ஆஃப் ஆயில் ஃப்ரம் ஈரான். இந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்றான், மற்ற அரபு நாடுகள் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணும்போது ஈரான் ஃபில்ஸ் தட் வேக்யூம். அப்படி இல்லைன்னா இஸ்மாயில் அனியான்னு சொல்லக்கூடிய ஹமாஸ் தலைவர் டெஹ்ரான்லேயே கொல்லப்படும். இஸ்புல்லாவோட தலைவர் அசன் நசருல்லா கூட இருந்த ஈரானியன் ரிப்பப்ளிகன் கார்டு அதோட தலைவர், நேஷனல் கார்டோட தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் அப்பாஸ் அவரும் சேர்ந்து கொல்லப்படுகிறார் பெய்ரூட் பாம்பிங்ஸ்ல. அதாவது இஸ்ரேல் 80 டன் குண்டுமலை பொழிஞ்சாங்களே, அதுல வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் இஸ்ரேல், ஐ எம் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் ஈரான் இன் திஸ் மேட்டர். ஏன்னா ஐ ஹாவ் மை ஓன் சவுண்ட் லாஜிக். இதால நான் வந்து ஐ எம் நெய்தர் சப்போர்ட்டிங் த காஸ் ஆஃப் ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் நார் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் த காஸ் ஆஃப் ரைட் விங்கர்ஸ். பிகாஸ் நம்ம இஸ்ரேல் பக்கம் நம்ம லீன் ஆனாலும் அது இந்தியாவுக்கு வந்து சில விஷயங்களுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான்ல இருக்க சபஹாரில் நம்ம பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட், சென்ட்ரல் ஏஷியா வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேல்மேட்டுக்கு வந்துடும், ஒரு கேள்விக்குறியாக மாறும். அதுக்கன்ட்டு ஈரான் பண்ணுறது நான் ஜஸ்டிஃபை பண்ணவும் விரும்பலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கமேனி இந்தியாவோட உள்நாட்டு விவகாரங்களை பேசுனது வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு அது பிடிக்கல. நம்மளோட உள்நாட்டு விவகாரங்களை பேசுறது ஈரான் தவிர்த்திருக்க வேண்டும்ன்றதுல எனக்கு 2 கருத்துக்கள் இல்லை. அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து நசருல்லாவை வந்து அட்டாக் பண்ண விதத்துக்கு, அவங்க கொல்லணும்னு சொல்றதுக்கு வந்து கொன்னதோ இல்லை அவங்க பண்ண விதமோ வந்து எங்கே எனக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புதுறாங்கன்னா, அந்த அட்டாக் வந்து சிவிலியன் ஏரியாவில் நடத்தியிருக்காங்க. அதால் பல நூறு மக்கள் கூட அதில் இறந்துருக்காங்கல்ல. how are you going to justify it? கொலேட்ரல் டேமேஜ்னு சொல்லிட்டு விட்டுடலாமா? அப்படி பார்த்தா ஈரான் பண்ண பதில் தாக்குதலும் கொலேட்ரல் டேமேஜ் தான். இன்னைக்கு இஸ்ரேல் நைட்டில் பண்ண போகிற ஈரான் மேலே பண்ண போகிற தாக்குதலும் கொலேட்ரல் டேமேஜ் தான். இந்த கொலேட்ரல் டேமேஜ் என்ற பேரில் எத்தனை உயிர் சேதங்களை நெத்தன்யாவும் ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனியும் ஏற்படுத்த போகிறாங்க. அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க பண்ணுறது எந்த விதத்தில் ஒரு கரெக்டான செயலாக பார்க்கலாம். ஏன்னா ஈரானோட எக்கானமி ஒன்றும் அவ்வளோ ஸ்டேபிளாகவும் இல்லை. இஸ்ரேலனோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை குறைச்சிருச்சு, இஸ்ரேல் இஸ் ஸ்ட்ராங், இஸ்ரேல் இஸ் தட், இஸ்ரேல் இஸ் திஸ் அப்படின்றாங்க. பட் ஹவு லாங் யூ யமன் கூட சண்டை, இந்த சைட் லெபனான்லேருந்து, சவுத் லெபனான்லேருந்து ப்ரெஷர் உருவாகுது, சிரியாலேருந்து ப்ரெஷர் உருவாகுது, இந்த பக்கம் ஈரான்லேருந்து எத்தனை நாடுகளை ஒரு டைமில் நீ சண்டை போட போகிற? திஸ் வாஸ் த டெசிஷன் டேக்கன் பை த இஸ்ரேல்ஸ் கவர்மெண்ட் இன் 73. இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிட்ட சண்டை போட வந்தால் நம்மளால தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்களே எழுப்பிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அமைதியை நாடி போனாங்க. ஸோ இந்த 73லேருந்து கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் இந்த 50 ஆண்டு காலகட்டத்தில் நிலவுன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அமைதியான சூழலோ இல்லை, பிரச்சனை இருக்கு, பட் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழல் தானே இருந்தது. அதை வந்து தகர்க்கிறதுக்கு ஜியோபொலிட்டிக்கல் கேம் வந்து முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஹமாஸ் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சு. ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய மக்களை அன்னைக்கு தாக்குனது வந்து
எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகளையோ லேடிஸையோ, அதாவது பெண்களையோ பிணை கைதிகளாக பிடிச்சது வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியாது நம்மளால. அதுக்காக இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஹமாஸை தாக்கிட்டு ஹிஸ்புல்லாவை தாக்கிட்டு இப்போ இந்த சண்டையை வளர்த்துக்கிட்டே போகிறதுனால வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்? வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் இரான்? சார், நம்ம வந்து உரியில சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தினா டெரரிஸ்ட் கேம்ப்ஸை என்னால் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதை மட்டும் தான் அட்டாக் பண்ணுவோம்னு நிரூபிச்சோம். பாலாகோட்டில் போய் நம்ம அடிக்கும்போது என் பிளேன் தேவையாக இருந்தால் பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சு நீ சொல்கிற பாரு நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கேன் இந்த பூச்சாண்டி காட்டாத, தேவையானா உள்ளே வந்து அடிப்பேன்னு சொல்லி காட்டும். வி ப்ரூவ்ட் அ பாயிண்ட். அதுக்கன்ட்டு சும்மா போய் நம்ம அடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் போயிடுச்சு. இப்போ நீ என்ன பண்ணுற, நான் கெமேனியை கொன்னுடுவேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அடிக்கிறேன். கெமேனியை நான் நெத்தனியாவை கொன்னுடுவேன். வாட் இஸ் திஸ்? இன் இந்தியாஸ் பர்ஸ்பெக்டிவ், பிகாஸ் ஆஸ் அன் இந்தியன் ஐ எம் ஸ்பீக்கிங், இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் இந்தியா இஸ் நாட் கெய்னிங் எனிதிங். அப்படி கெயின் பண்ணுறதா இருந்தால் பிரதமர் மோடியோ இல்லை டாக்டர் ஜெய்சங்கரோ இல்லை தோவல் ஸ்டேட்மெண்ட் ரெகுலராக கொடுக்க மாட்டார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மோடி இல்லை ஜெய்சங்கர் இந்நேரத்துக்கு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு சைடு எடுத்திருப்பாங்கன்ட்டு ஏதாவது ஒரு சைடு எடுத்திருப்பாங்க. இல்லை, இங்கே இருக்கிற ரைட் விங்கர்ஸ் வந்து இதை பார்க்கணுமா இல்லையா? ஏன் மோடி எந்த சைடையும் எடுக்கல? நம்ம எப்பவுமே அமைதியின் பக்கம் என்று சொல்லிட்டு இருக்கோம். சி, ரஷ்யா யுக்ரைன் வாரில் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கும்போது கூட யுக்ரைனில் வந்து அவங்க வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த சண்டை நிறுத்தம் தேவைன்னு சொல்ல ஒரே நாடு இந்தியா. சைனா சொல்லலை, அமெரிக்கா சொல்லலை, பிரிட்டன் சொல்லலை. அதே மாதிரி இந்தியாவோட ரோல் 21st செஞ்சுரியில் வி ஆர் நாட் அ பேசிஃபிஸ்ட் பவர். அதாவது சண்டை வேணான்னு சொல்லக்கூடிய நேரு காலகட்டத்தில் இருந்த நாடாக நான் பார்க்கல. அமைதியை நாடுற நாடு, அமைதியை இல்லை. தேவையற்ற போர்கள் இல்லை, அதாவது இது மாதிரி தேவையற்ற போர்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நாடாக தான் இந்தியா இருக்கணும். வி ஹாவ் டு பி த வேர்ல்ட் டிப்ளமேட். ஓன்லி பவர் வில் அண்டர்ஸ்டாண்ட் பவர். சரி, ஓகே, நீ தாக்குதல் பண்ணிட்ட, அதுக்கு அவன் பதில் தாக்குதல் பண்ணிட்டான். இன்னைக்கு ஈரான் வந்து ஹமாஸை வந்து ஹார்பர் பண்ணுறான், ஹிஸ்புல்லாவை ஹார்பர் பண்ணுறான். ஹிஸ்புல்லா வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஏன் இல்லைன்னா ஹிஸ்புல்லா வந்து இது வரைக்கும் இந்தியாவில் எந்த தாக்குதல்கள்லையும் ஈடுபடல. பட் ஆனால் யூரோப்பியன் யூனியன்லேயும், அதாவது யூரோப்பியன் யூனியனா யூரோப்பிய நாடுகள், குறிப்பிட்டு ஜெர்மனி மாதிரி நாடுகள்லேயும் இஸ்ரேல்லையும் ஹிஸ்புல்லா வந்து தீவிரவாத அமைப்பாக தான் அவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பண்ணல. ஏன்னா இந்தியாவில் அவங்க ஆக்டிவிட்டி இல்லை. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு இன்சிடென்ட் தவிர்த்து ஒரு வாட்டி இஸ்ரேலி எம்பசி காரை வந்து ஒரு தாக்குதலுக்கு உண்டாக்கப்பட்டது. ஐ திங்க் அரௌண்ட் 2012-13 காலகட்டத்தில். அது தவிர்த்து ஈரான் சம்மந்தப்பட்டு எந்த தீவிரவாத அமைப்பும் இந்தியாவில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆனதில்லை. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எப்பவுமே ஒரு நல்லுறவு இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் 1971 இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான ஒரு வெளியுறவு தொடர்பு இல்லாட்டியும், அதாவது ஹையஸ்ட் லெவலில் நமக்கான இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணாங்க. இஸ்ரேல் வந்து மோஷே டயான் இந்தியாவுக்கே வந்து போனார். அன்னைக்கு இருந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து போனார். நமக்காக ஆயுதங்கள் சப்ளை பண்ணாங்க. அமெரிக்காவையும் எதிர்த்து, நிக்சனையும் எதிர்த்து. 71 வாரில் அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் பக்கம் நிற்கும் போது இஸ்ரேல் ஸ்டுட் பிஹைண்ட் அஸ். திஸ் வாஸ் த ஓன்லி இன்ஸ்டன்ஸ் when ரஷ்யாவும் இஸ்ரேலும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இல்லையா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ ஆர் த இஸ்ரேல் ஹமாஸ் இஷ்யூ ஆர் த இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ இப்பொழுது எங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கா? சார், டென்ஷன் வந்து இப்போ ஒரு பேச ரீச் ஆகிடுச்சு. இது எவ்வளோ தூரம் பீக் ஆகுதுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து இன்னும் எத்தனை உயிர்களை பலி வாங்க போகுது? இது ஈரானோட தலைமையே வந்து டார்கெட் பண்ண போதா, இல்லை அவங்க கவுண்டரில் இஸ்ரேலோட தலைமையை டார்கெட் பண்ண போகிறாங்களா? திஸ் இஸ் நாட் த வே தட் சண்டை வந்து முடிவுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு என்ன கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிற விதத்துலேருந்து எனக்கு தெரியல. பட் இந்தியா பீஸ்க்கு அட்வொகேட் பண்ணணும், லைக் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கணும். ஆமாம், அந்த காரணத்துக்காக தானே பிரைம் மினிஸ்டர் 2 நாள் முன்னாடி பேசியிருக்காரு. நெத்தன்யாஹு கிட்ட பேசியிருக்காரு. அந்த ட்வீட்ல கூட அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு? we will stand by Israel to counter terrorism அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஹமாஸ் பண்ண தீவிரவாதத்தை அவர் எதிர்க்கிறாரு. ஹிஸ்புல்லா பண்ணல.
இஸ்புல்லா தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் அதையும் இந்தியா எதிர்க்கும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா. ஈரான் இஸ்ரேல் வரும்போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதுல ஈரானை வந்து அவங்க டார்கெட் பண்ணாலோ, ஏன்னா ஈரான்ல 16 நியூக்ளியர் சைட் இருக்கு இன்க்ளூடிங் நானட்ஸ். அவங்களோட டார்கெட் லிஸ்ட்ல ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸும் இருக்கு இஸ்ரேலோட டார்கெட் லிஸ்ட். ஈரான் வந்து இஸ்ரேல் டார்கெட் பண்ணும்போது அவங்க பீர்ஷிபாவையும் டார்கெட் பண்ணுவாங்க, இஸ்ரேலோட நியூக்ளியர் சைட்டையும். சைட். ஸோ இஸ்ரேல் ஒன்றும் பெரிய நாடு இல்லை சார், சின்ன நாடு தான் அது. அங்கே வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் வாழும் எண்ணிக்கை வந்து மிக அதிகம். ஸோ ராஃபாவை வந்து வர்ச்சுவலாக சதுரமாக்குனாங்க இஸ்ரேல். இப்போ கவுண்டரில் இஸ்ரேலை வேர் திஸ் வார் இஸ் லீடிங் டு சி எனி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் வார் ஹேஸ் டு பி அட் சம் பாயிண்ட் இட் ஹேஸ் டு பி அச்சீவ். ஒரு சண்டைக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. இதை நான் வந்து என் சண்டை குறிக்கோள் இது. உதாரணத்துக்கு இந்தியா 1999 கார்கில் நான் திருப்பி என்னோட மலைகள் எதெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருந்தோ அதை நான் திருப்பி எடுத்துக்கணுன்றது தான் என்னோட குறிக்கோள். அதை அச்சீவ் பண்ண அப்புறம் பாகிஸ்தான் பின்வாங்கிடுச்சுன்னா சீஸ்ஃபயர் அப்படின்னா. ஸோ இந்த சண்டைக்கான குறிக்கோள் என்ன? ஈரானுக்காகட்டும் இஸ்ரேலுக்காகட்டும் யாருக்காக இவங்க சண்டை போடுறாங்க? இஸ்ரேல் அமெரிக்காவுக்காக ஈரானை டார்கெட் பண்ணுதா, இல்லை ஈரான் வந்து சைனா பக்கம் லீன் ஆகிட்டு இஸ்ரேல் டார்கெட் பண்ணுதா? இந்த மொத்த சண்டையில் லாபம் அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சைனா தான். வெஸ்ட் ஏஷியாவில் அமைதி நிலவிச்சுன்னா, யுக்ரைன்லேயும் வந்து அமைதி திரும்பிடுச்சுன்னா, ரெண்டு இடத்துலையுமே பீஸ் வந்துருச்சுன்னா அமெரிக்காவோட கான்சன்ட்ரேஷன் யாரை நோக்கி மாறும்? சைனாவை நோக்கி. ஏன்னா அமெரிக்கா வந்து ரிவிஷனிஸ்ட் பவர்ஸ், அதாவது அவனுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக யாரை பார்க்குறான்? சைனா, நார்த் கொரியா. சைனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா. ஸோ சைனா தான் நம்பர் 1 அவனுக்கு. எக்கனாமிக்கலி மிலிட்டரிலி அவனுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாடா, பசிபிக் ஓஷன்லேயும் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாடா. அவனோட மற்ற நட்புறவு நாடுகள், அது குவாடை சேர்ந்த ஜப்பான் ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், ஆகஸ்ட் அப்படின்னு சொல்ல நியூசிலாந்து உட்பட யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த பசிபிக்கில் இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும், இல்லை அந்த சைடு ஜப்பான், கொரியா ஆகட்டும், இந்த நாடுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தல் யாரால கொடுக்க முடியும்? தாய்வான் 90% ஆஃப் த சிப்ஸ், செமிகண்டக்டர் சிப்ஸ் எங்கேருந்து வருது? தாய்வானுக்கு யார் அச்சுறுத்தல் கொடுக்குறா? சைனா. அமெரிக்காவோட மொத்த அந்த ப்ளூ சிப் எக்கானமி எதில் டிபெண்ட்? தாய்வானோட செமிகண்டக்டர்ஸ். ஸோ அது யாரை பாதிக்குது? அமெரிக்காவே இல்லையா? ஸோ ஒரு வகையில் இந்த வார்னால சைனா பெனிஃபிட் அடையுது. ஆமாம், ஏன்னா இன்னொரு வகையில் இஸ்ரேல் மூலமா அமெரிக்கா பெனிஃபிட் அடையுது, லைக் ஈரானை கவுண்டர் பண்ணுறது மூலமா. அமெரிக்கா பெனிஃபிட் அடையாதுன்றது வந்து it depends purely upon the Trump administration, whether Trump comes back to power or not coming back to power. Trump பவருக்கு வந்தா யுக்ரைன் வார் முடிவுக்கு கொண்டு வரப்படும். இஸ்ரேல் ஈரான் அது வந்து இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வார் முடிவு பண்ணுறோம். உக்ரைன் வார் டெஃபினட்டாக முடிவு அது ட்ரம்ப்பே சிக்னல் பண்ணியிருக்கான். ஓகே, இன் ஸ்டேட்மெண்ட்ஸ் he has signaled it umpteen number of times. பட் அப்படி அந்த வார் முடிவுக்கு வரும்போது இந்த வார் ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வந்தாகணும். ரிலீவிங் த ப்ரெஷர் பாயிண்ட் தானே சார். நீ ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி நீ இந்த காயினை பின் வாங்கினா அந்த காயினை பின் வாங்க. ஓகே, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செஸ். இது புரியுதுங்களா? இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க அவங்க. பிக் பவர்ஸோட செஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா யூகேவும் ஃப்ரான்ஸும் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க பேக் சீட்டில். டிரைவிங் ஃபோர்ஸாக யூஎஸ் மாறிட்டு இருக்கு, அந்த சைட் டிரைவிங் ஃபோர்ஸாக சைனா மாறிட்டு இருக்கு. சேட்டிலைட்ஸாக அவங்களோட சேட்டிலைட்ஸாக வந்து ரஷ்யாவையும் யுக்ரைனையும் மாற்றிருக்காங்க. ரஷ்யாவும் சைனாவும் தோத்து யாருன்னு ஈக்குவல் பவர்ஸை நம்ம கருதுனா கூட கிட்டத்தட்ட சேட்டலைட்டோட ஸ்டேட்டஸ் தானே இருக்குது. யோசிச்சு பாருங்கள் நீங்களே. அந்த சேட்டலைட் ஸ்டேட்டஸ் தானே. ரஷ்யா வந்து சைனாவில் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கு, சப்ளைஸ் போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஸ்டேட்டஸை தானே ரஷ்யா சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த சைடில் இருந்து. ஸோ ரஷ்யா யுக்ரைனை சண்டை போடுற வரைக்கும் சைனாவுக்கு ஒரு விதத்தில் லாபம், வெப்பன்ஸை கொடுத்துட்ருக்கான். இந்த சைடு அவன் ஆயிலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே ப்ரெஷர் பாயிண்ட் ரிலீவ் ஆச்சுன்னா இங்கே ப்ரெஷர் பாயிண்ட் ரிலீவ் ஆகும். ஓகே, இல்லை நம்ம உலகம் முழுக்க வார் இல்லைன்னா நமக்கு ரெண்டு பக்கம் கயிறை இழுத்து பிடிச்சிருக்கீங்க சார். ஒரு பக்கம் விட்டால் இன்னொரு பக்கம் பிடிங்கிட்டு போயிடும். ஸோ நீங்களும் லூஸ் பண்ணோம், நானும் லூஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் கண்டிஷனுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா
இன்னைக்காக அறுந்து போகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா வந்து இதுல வந்து இந்த தரப்பும் எடுக்காம அந்த தரப்பும் எடுக்காம சம் கைண்ட் ஆஃப் நியூட்ரல் ஸ்டாண்ட் அண்ட் மீடியேஷன் ரோலை தான் இந்தியா ப்ளே பண்ண பார்க்குது. பட் ஈரானோட ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அது வந்து ஈரான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ்க்குள்ள ஈரானுக்கு நல்லுறவை பேணி காக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஈரானுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற நல்லுறவு எப்பவுமே நம்மளுக்கு நல்லுறவு இருந்திருக்கு. மற்ற அரபு நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு நாடு ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லுறவு இருந்திருக்கு. முகமது கத்தாமி பீரியட்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, ரஃப்சன்ஜானி பீரியட், முகமது கத்தாமி, ஈவன் மோஸ்ட் நொட்டோரியஸான அஹமத் நிஜாத் பீரியடுன்னு அந்த பீரியட் எடுத்து பார்த்தா கூட நம்மளுக்கு நல்லுறவு இருந்திருக்கு. இந்த நல்லுறவு அயத்துல்லா கமேனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அதே சமயத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஐ திங்க் பெட்டர் சென்ஸ் ஹேஸ் டு ப்ரிவைல் ஃபார் ஹிம். He cannot keep fighting a war without any objective. At one point of time, all wars have to come to an end. அதான் நானும் சொல்கிறோம், விரைவில் எல்லா போரும் முடிவு வரும் என்ற ஒரு வேண்டுகோளோட ஒரு பிரார்த்தனையோட நம்ம இந்த பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதுக்கன்ட்டு நான் வந்து சண்டை விரும்பாதவனும் சண்டையோட குரூரத்தை வந்து மக்கள் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. தீவிரவாதிகளை கொல்றது வந்து ஒரு இராணுவத்துக்கோ இல்லை ஒரு பாதுகாப்பு அமைப்புக்கோ ஒரு நாட்டுக்கோ அது தேவை. தீவிரவாதிகளை கொல்றோன்னு சொல்லிட்டு மக்கள் மேலே குண்டுமலை பொழியறதோ, இன்னசென்ஸ் குழந்தைங்களையும் பெண்களையும் கொல்றது, அது எந்த விதத்தில் தீவிரவாதிகளை கொல்றதுன்றது ஒரு கேள்விக்குறி தான் எனக்கு. இதனால கிரிட்டிசிசம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ரொம்ப விரிவாக ஆரம்பம் முதல் இறுதி வரை இஸ்ரேலினுடைய தொடக்க காலம் முதல் இப்போது வரை ரொம்ப விரிவாக பேசியிருக்கும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகள்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க, தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.